அண்மை செய்தி. வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் தனது எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதுகுறித்து தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்திற்கான புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சத்தியமங்கலத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று அதிமுக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு இதுவரை 181 தொகுதிகளில் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்துடனான புரட்சி தலைவருடைய எழுச்சி தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலத்தில் வருகின்ற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதிமுக தலைமை கழகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் இந்த அறிவிப்பு வெளியிட்டதாக அதிமுக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.